அன்பர்களே, வணக்கம். நவகிரகத்தில் குரு பகவான் முழு சுபரான கிரகம். இவருடைய மாண்புகளை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். அன்பர்களே, இந்த குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம். இவர் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடங்களுக்கு நல்ல பலன்களையும், தன்னுடன் சேர்ந்த கிரகங்களை விட தான் பார்க்கும் கிரகங்களுக்கு தன்னுடைய பார்வை பலத்தால் அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை சுபராக்கி நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர். அவருடைய பார்வைக்கு அதிக சக்திகள் உண்டு. பொதுவாக இவர் நல்ல கிரகம். இவர் மன்னிக்கும் மனப்பான்மையை கொண்டவர், பெருந்தன்மையான கிரகம். தன்னுடைய சீடனான சந்திரனும் தன்னுடைய மனைவியும் சேர்ந்து செய்த தவறுகளை மன்னித்து சந்திரனை நட்பு கிரகமாக கொண்டவர் இந்த குரு பகவான். இவர் ஒரு அந்தண கிரகம். இந்த அந்தணன் தனித்திருந்தால் ஆகாது என்ற ஒரு பழமொழியும் உண்டு ஜோதிடத்திலே. அன்பர்களே, இந்த குரு பகவான் 5, 9 இந்த இடங்களிலே மிக சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லலாம். 11ஆம் இடம் ஞானஸ்தானம். இங்கு அவர் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாகும். ஆக 5, 9, 11 இந்த ஸ்தானங்களிலே இவர் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றக்கூடியவர், சிறப்பாக ஆற்றக்கூடியவர். மேலும் இவர் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களிலே அவர் நிற்கக்கூடிய காலங்களிலே கேந்திராதிபத்திய தோஷத்தை பெற்று சுப பலனை வழங்கக்கூடியவர். சிலர் இதை ஏற்பது இல்லை. இதிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த குரு பகவான் மேற்கூறிய இடங்களிலே இருக்கும்போது அற்புதமான பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார். இவருடைய காலங்கள் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த குருவினுடைய காலங்களிலே சிறப்பான பலன்களை அனுபவித்தர் பல கோடி உண்டு. இவருடைய அருட்பார்வை விழக்கூடிய இடங்கள் எல்லாம் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. ஆனால் 10 இருக்கும்போது மட்டும் பதவியை பறிப்பார் என்ற ஒரு அமைப்பும் உண்டு. ஆக இந்த குரு பகவானுக்கு 10ஆம் இடம் என்பது சிறப்பான பலனை கூற முடியாது என்றே சொல்லலாம். மற்ற இடங்களிலே 1, 4, 7, 10 இந்த 10ஆம் இடத்திலே நிற்கும்போது மட்டும் இவர் பிரச்சனையை கொடுக்கிறார். 5, 9, 11 இந்த ஸ்தானங்களிலே அற்புதமான பலன்களை வாரி வழங்குகிறார். இந்த குருவுடைய கடாட்சம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பட்சத்திலே அற்புதமான பலன்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்வாக இருக்கிறது. மதிப்புகளும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவங்களும் பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கின்றன. ஆக இந்த குருவுடைய கருணையை பெற அவரை வணங்கி வாழ்த்தி வரவேற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.